அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூஜோக் அக்யூப்ரெஷர் முறையில் எதற்கான சிகிச்சையை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்துக்கு தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி உங்கள் கிட்னிஸை எப்படிங்க ஆக்டிவேட் பண்ணலாம், நிறைய பேர் இந்த கேள்வி எனக்கு கேட்குறீங்க. முத்திரைகளும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம அக்யூப்ரெஷர் முறைப்படி நம்மளோட சிறுநீரகத்தை எப்படி நம்ம எனர்ஜைஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சூஜோக் அக்யூப்ரெஷர் முறை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு மருத்துவ முறைங்க. இதை ஒரு செல்ஃப் ஹீலிங் டெக்னிக்னே சொல்லலாம். இதை நீங்கள் உங்களுக்கும் சிகிச்சை பண்ணிக்கலாம், அடுத்தவங்களுக்கும் உங்களால பண்ண முடியும். இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட். நீங்க ப்ரெஷர் கொடுக்கறது மூலமாகவே உங்களோட எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் ஒரு 90% ரெக்கவரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இப்போ கிட்னிஸ் ஏன் மேடம் நம்ம இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னா, கிட்னிஸ் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். இதில் நிறைய பிரச்சனைகள் இப்போ வருது இல்லைங்களா. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நீர் மூலகத்தை பேலன்ஸ் பண்ணுறதும் கிட்னி தான். அதே மாதிரி நம்மளோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸையும் சரி, இல்லை நம்ம செக்ஷுவல் ஆர்கன்ஸையும் சரி, நம்மளுக்கு அடி வயிற்றில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் பாதுகாக்கிறதும் நமக்கு கிட்னிஸ் தான். அதை தாண்டி இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸில் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி கிட்னி டயாலிசிஸ் வரைக்கும் போயிடுது. அண்ட் தென் கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு எல்லாமே ஒரு தீர்வாக இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் உங்களோட பேக் சைடு, ஸோ ஃப்ரண்ட் இது, பேக் இந்த சைடு. ஸோ 2 கிட்னிஸை இப்போ நம்ம ஸ்பாட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா, ஒன்று இந்த 2 விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவில் ஒரு கிட்னிஸ் வரப்போகுது. அண்ட் தென் இந்த ரிங் ஃபிங்கருக்கும் இந்த ஸ்மால் ஃபிங்கருக்கும் நடுவில் ஒரு கிட்னி வரப்போகுது. 2 கிட்னியும் நம்ம ஸ்பாட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் தடவிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பள்ளம் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது எங்கே எக்ஸாக்டாக இருக்குன்னா, நம்மளோட கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த கோடு முடிகிறதுலேருந்து இப்போ ஒரு லைன் போட்டிங்க, இங்கே ஒரு லைன் போட்டிங்கன்னா இங்கே எக்ஸாக்டாக இன்டர்செக்ஷன் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிட்னியோட பாயிண்ட்டுங்க. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 விரலுக்கும் இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பள்ளம் இருக்கும். இதுவும் ஸ்ட்ரைட்டாக இந்த லைனில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இங்கே ஒரு கிட்னிஸ் இருக்குங்க. ஸோ இந்த 2 கிட்னியும் தான் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறது. இது 2 இடத்துல தான் நம்ம 2 கிட்னிஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ ப்ரெஷர் பண்ண போகிறோம். எப்படி ப்ரெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஜஸ்ட் நம்மளோட கையை வச்சு, இன்னொரு கையை வச்சு இந்த மாதிரி உள்ள ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இப்படி ஒரு சர்க்குலேஷன் மூமெண்ட். ஸோ 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி ஒரு 20 கவுண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் கை வச்சு இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 ஒரு 20 கவுண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இது இப்படியும் சர்க்குலேஷன்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரெஷர் பண்ணலாம். 1 2 3 4 5 6 இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இந்த 2 கிட்னிஸையும் டெய்லி நம்ம ஒரு ஹெல்த் ரொட்டீனாக மார்னிங்கும் நைட்டும் நம்ம ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே வரப்போ நம்மளுக்கு கிட்னி சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூரினரி பிரச்சனை, யூரின் ரொம்ப அதிகமாக போகுது, இல்லை கம்மியாக போகுது, இல்லை எனக்கு மற்றபடி வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டோன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிட்னி ரிலேட்டடாக எந்த பிரச்சனைகள் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணாலுமே இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் தென் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்குது, டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் அதை பதிவு பண்ணுங்கள். அதற்கான வீடியோ காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ.